2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் கட்சி மற்றும் கூட்டணிக்குள் ஏற்பட இருக்கும் மாற்றங்கள் குறித்து அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமியிடம் கணிப்புகளை நச்சின 4 கேள்விகள் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். சத்தியம் செய்தி வழங்கும் நச்சின 4 கேள்வி நிகழ்ச்சியில் தற்பொழுது நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். சார் அதாவது சீமான் விஜய் அவர்கள் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கிறதா சார்? கண்டிப்பாக ஒன்றிணைய வாய்ப்பு 2026க்கு மேலே வரலாம். 26ல் வராது. 24 8% பலத்தை காட்டின ஒரு சீமான், எந்த பலத்தையும் காட்டாத 0% இருக்கவங்க விஜய், கட்சி ஆரம்பிக்காத அஜித்து, தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார் எல்லாம் கட்சி ஆரம்பித்து விஜய் 0% இருக்கிற மாதிரி அவங்களும் 0% தான் இருக்கிறாரு. விஜய் 24லே பலத்தை நிரூபிச்சிருந்தா 26ல் ஒரு கூட்டணி வாய்ப்பு வரும். இதுவும் ஊடகங்களை வச்சு பொய் செய்திகளை விஜய் தரப்பு பரப்பிட்டு இருக்காங்க. பல நிரூபிச்சாதான் மரியாதை. பவன் கல்யாண் பல நிரூபித்த பிறகு தான் நாயுடு கூட கூட்டணி போக முடிஞ்சது. விஜய் முதல்ல பல நிரூபிக்கணும். பல நிரூபிக்காத விஜயை கூட்டணி சேர்க்கறது ஜானகி சிவாஜி கணேசனை கூட்டணி சேர்க்குற மாதிரி அது யாருக்குமே பலன் இல்லாத ஒரு கூட்டணியாக தான் முடியும். 26ல் விஜய் அவர்கள் ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா சார்? அவர் முதல்ல தனிச்சு போட்டிடுறாருங்கிறத அவரே சொல்லலை. அதே போல் 2026ல் பாஜகவோட நிலைப்பாடு என்னவா சார் இருக்கும்? என்டிஏயை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு போவாங்க. என்டிஏ பலப்படுத்துவாங்க. அண்ணாமலை அமித்ஷா அட்வைஸில் என்டிஏ பலப்படுத்துகிற வேலையை தமிழ்நாட்டில் பார்ப்பார். அதாவது அதிமுக ஒன்றிணையலை அப்படின்னா அது யாருக்கு சார் சாதகமாக இருக்கும்? அதிமுகங்கிற நான் தாங்கிறத எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அங்கே ஒன்றிணைதுங்கிற பேச்சு எப்படி வரும்? தற்போதைய நிலவரப்படி 26ல் வெற்றி வாய்ப்பு என்பது யாருக்கா சார் இருக்கும்? திமுக அணியை 1-1 கொண்டு வந்து தோக்கடிக்கலாம். அதிமுக அணி 23, நாம் தமிழர் 8.2, என்டிஏ அண்ணாமலை, ஓபிஎஸ், தினகரன், ராமதாஸ் எல்லாம் சேர்த்து 18, இவங்கெல்லாம் சேர்த்தா 49 வரும். திமுக ஸ்டாலினை முன்னேற்றி எடுத்த 47க்கு எதிராக இந்த 49 1-1 கொண்டு வந்தால் தோக்கடிக்க முடியும். அதற்கான சில வேலைகளை நானும் செய்ய தயாராக இருக்கிறேன். தலைவர்களை ஒத்துக்கிட்டால் அது நடக்கும். நச்சின 4 கேள்வி இந்த நிகழ்வில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி சார்.